தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய படமாக கருதப்படுவது விருமாண்டி. இந்த படத்தோட தனித்துவமே என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சம்பவத்துக்கு 2 கதாபாத்திரங்கள், ஒரு வில்லன் அண்ட் ஒரு ஹீரோ கதை சொல்லுவாங்க. அவங்க சொல்ற விதங்கள் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட தனித்துவம். இப்போ அதே இத நீங்க ஒரு நாவல்ல யோசிச்சு பாருங்க. 2 கேரக்டர்ஸ் இல்ல, 4 கேரக்டர்ஸ். இந்த 4 கேரக்டர்ஸும் தனித்தனியா கதை சொல்ல போறதில்ல. ஆனா இவங்க எல்லாரும் ஒரே ஒரு எண்ணோட்டத்தோட இணைவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் செய்ததுதான் கரெக்ட், தான் எடுத்த டெசிஷன்ஸ் தான் கரெக்ட், அதே மாதிரி அதுக்காக நடக்க போற ஆக்ஷன்ஸும் கரெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4 கதாபாத்திரங்களும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது என்ன ஆகியிருக்கும், என்ன மாதிரி உணர்ச்சிகள் வெளியே வந்திருக்கும், என்ன மாதிரி கதை உருவாகியிருக்கும் இப்படின்னு நிறைய கேள்விகள் ஒரு வாசகரா நமக்குள்ள வரும். அதோட சேர்த்து வெஸ்ட் பெங்கால்ல டோலிகஞ்ச் அப்படின்ற ஒரு சின்ன இடத்துல கதை தொடங்கி எப்படி அமெரிக்கா வரைக்கும் பயணிக்குது, இந்த கேரக்டர்ஸும் எப்படி பயணிக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த புக்ல. இந்த புக்கை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? ஆர்வமா இருக்கா? வாங்க பேசலாம். IRTTAA மற்றும் ATR இணைந்து வழங்கும் புத்தக திறனாய்வில் வருகிற சனிக்கிழமை, அதாவது ஜூன் 21ஆம் தேதி, ஜும்பா லகரியின் த லோலேண்ட் அப்படின்ற புக்கை பத்தி நீங்களும் நானும் நிறைய பேசலாம். காத்திருக்கிறேன். நன்றி.